श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्के श्रीवेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा कृते। रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद् वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं। यो नित्यम् अच्युतपदाम्बुजैर्मरुक्म व्यामोहतस्तदितराणि तृणायमेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। குரு புஷ்யம். ஸ்ரீபெரும்புதூரிலே இன்றும் நமக்கெல்லாம் அருள் புரிந்து கொண்டிருக்கும் எம்பெருமானாருடைய திருமேனி பிரதிஷ்டை செய்யப்பட்ட தினமே குருபுஷ்ய உற்சவமாக கொண்டாடப்படுகின்றது. சுவாமி தமருகந்த திருமேனி, தானுகந்த திருமேனி, தானான திருமேனி என்ற அற்புதமாக நமக்கு சேவை சாதித்து அருள்கின்றார். எம்பெருமானார் திருநாராயணபுரத்து எழுந்தருளிருந்த காலத்தில் அங்கிருந்து திருவரங்கம் புறப்படும் பொழுது அங்குள்ள பக்தர்கள் சுவாமின் அடியேன் தொடர்ந்து தங்களுக்கு கைங்கரியம் செய்ய வேண்டும், ஆகவே எங்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்திக்க சுவாமி தன்னை போலவே ஒரு விக்கிரகத்தை அங்கே பிரதிஷ்டை செய்து அருளினார். பக்தர்களால் உகந்து செய்யப்பட்டதாக தமருகந்த திருமேனி என்று மேல்கோட்டை திருநாராயணபுரத்தில் இன்றளவும் சுவாமி அங்கு அருள் பாலித்துக் கொண்டிருக்கின்றார். சுவாமி திருவரங்கத்தை எழுந்து அருளியிருந்த காலத்தில் அவருடைய பிரதான சிஷ்யர்களான கூரத்தாழ்வார், முதலியாண்டான், பிள்ளைவிரங்காவில்லிதாசர் ஆகியோர் அவருக்கு முன்னமேயே திருநாடு அலங்கரித்து அருளினர். சுவாமியும் திருநாடு அலங்கரிக்க திருவுள்ளம் கொண்டமையால் அவருடைய சிஷ்யர்களான இயம்பார், கந்தாடை ஆண்டான் முதலானோர் சுவாமியிடம் விண்ணப்பித்து, தேவரீருக்கு அடியோங்கள் உகந்து கைங்கரியம் செய்யும் பாக்கியம் பெற்றோம், இனி வரக்கூடிய சந்ததியினருக்கும் அந்த பாக்கியம் கிட்ட வேண்டும் என்று பிரார்த்திக்க சுவாமி ராமானுஜர் ஒரு ஸ்தபதியை அழைத்து தன்னை போலவே ஒரு விக்கிரகம் செய்து அதை தானுகந்து தன் சிஷ்யரான கந்தாடையாண்டானிடம் ஒப்படைக்க அவர் அதை ஸ்ரீபெரும்புதூரிலே பிரதிஷ்டை செய்தார். அதை பிரதிஷ்டை செய்வதற்குரிய நாளையும் சுவாமியே அருளினார். தை மாதம் உத்தராயண புண்ணிய காலத்திற்கு பிறகு வரக்கூடியதாகிய புஷ்ய நட்சத்திரத்தில் ஸ்ரீபெரும்புதூரில் இதை பிரதிஷ்டை செய்வாயாக என்று சுவாமி அருளினார். பொதுவாக புஷ்ய நட்சத்திரத்திற்கு அதிபதி தேவகுருவாகிய பிரகஸ்பதி ஆவார். அந்த நன்னாளை இன்றும் வடநாட்டில் குரு புஷ்யம் என்று கொண்டாடி கொண்டு வருகின்றார்கள். ஆகவே அந்த நன்னாளில் தன்னுடைய திருமேனியை இங்கு பிரதிஷ்டை செய்ய வேண்டும் என்று சுவாமி அருளி செய்ய, அதன்படியே குரு புஷ்யம் அன்று சுவாமியினுடைய திருமேனியானது ஸ்ரீபெரும்புதூரில் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. அந்த சமயத்தில் சுவாமியினுடைய சரீரத்தில் சற்றே அசதி ஏற்பட்டு அதற்கு பின்னர் சில நாட்களிலேயே சுவாமி பரமபதம் அருளி செய்தார். ஆனாலும் சுவாமியால் உகந்து அருளப்பட்டதாக தானுகந்த திருமேனியாக இன்றளவும் நமக்கெல்லாம் சுவாமி அருள் பாலித்துக் கொண்டிருக்கின்றார். அதற்கு பின்னர் 800 ஆண்டுகளுக்கு முன் சுவாமியினுடைய தானான ஸ்வயம் திருமேனியானது பூமியிலிருந்து வெளிப்படவே இன்று முதல் ஸ்ரீரங்கத்தில் தானான திருமேனியாக பகவான் ஸ்வயம் திருமேனியாக நமக்கு சேவை சாதித்துக் கொண்டருள்கின்றார். சுவாமியினால் உகந்து அருளப்பட்டதாகிய தானுகந்த திருமேனியானது ஸ்ரீபெரும்புதூரில் பிரதிஷ்டை செய்யப்பட்ட நன்னாளையை குருபுஷ்ய உற்சவமாக கொண்டாடுகின்றோம். முதலில் இது 10 நாள் உற்சவமாக இருந்தாலும் தற்பொழுது 3 நாள் உற்சவமாக வெகு விமரிசையாக கொண்டாடப்படுகின்றது. திருவாதிரை தொடங்கி புனர்பூசம், பூசம் ஆகிய நட்சத்திரங்களில் எம்பெருமானாருக்கு குருபுஷ்ய உற்சவம் மிக விமரிசையாக ஸ்ரீபெரும்புதூரில் கொண்டாடப்பட்டு வருகின்றது. சுவாமி காலையிலும் மாலையிலும் புறப்பாடு கண்டருளி பக்தர்களை அருள் பாலிக்கின்றார். ஸ்ரீ பிரார்த்தனா பஞ்சகம் சுவாமி ராமானுஜரை குறித்து இயற்றப்பட்டதாகிய அற்புதமான ஸ்லோகம். இந்த பிரார்த்தனா பஞ்சகத்தை அருளி செய்தவர் யாராக இருக்கக்கூடும்? இதில் உள்ள 5 பிரார்த்தனைகள் என்னென்ன? எம்பெருமானாரே இதில் மருந்தாக உள்ளார். அருளி செயலை அனுபவித்துக் கொண்டிருக்கும் பொழுதே இந்த அனுபவம் நமக்கு வாய்க்கக்கூடிய தாற்பயம், இவற்றை இந்த ஸ்லோகம் மிக அழகாக விளக்குகின்றது. இந்த ஸ்லோகத்தை இயற்றியவர் கூரேசர் என்று சிலர் குறிப்பிடுகிறார்கள். இது எறும்பியப்பாவால் இயற்றப்பட்டது என்றும் சிலர் குறிப்பிடுகிறார்கள். இதை இயற்றியது யார் என்பதில் பல்வேறு ஆச்சாரியர்களின் பல்வேறு கருத்துக்கள் இடம்பெற்றுள்ளன. முதல் ஸ்லோகத்தில் வரதகுரு என்று குறிப்பிடப்பட்டிருப்பதால் வரதகுரு என்று கொண்டாடப்படுகின்ற வாத்ஸ்ய வரதாச்சாரியராகிய ஸ்ரீ நடாதுரம்மாள் அவர்களுடைய சிஷ்யர் சுத்தப்பிரகாசிகாச்சாரியாரோ
அல்லது கட்டிகா சகஸ்திராச்சாரியாரோ இயற்றியிருக்கலாம் என்கின்ற கருத்தும் நிலவுகின்றது. அதேபோல் கோவிலண்ணன் என்று சொல்லப்படுகின்ற கந்தாடையண்ணன், அவருடைய திருநாமமும் வரதகுரு என்பதால் அவர் மேல் பேரபிமானம் உடைய எறும்பியப்பா முதலானோர் இதை இயற்றியிருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. இந்த பிரார்த்தனா பஞ்சகத்தில் ராமானுஜரிடத்தில் 5 பிரார்த்தனைகளை சுவாமி சமர்ப்பிக்கின்றார். அந்த 5 பிரார்த்தனைகள் என்னென்ன? அந்த 5 பிரார்த்தனைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கும் பொழுது அதன் அனுபவம் நமக்கு வாய்ப்பதன் தாத்பரியம் ஆகியவற்றை இந்த ஸ்லோகமானது அற்புதமாக விளக்குகின்றது. யதீஸ்வர சுணு ஸ்ரீமன் கிருபயா பரயா தவ மம விஜ்ஞாபனம் இதம் விலோக்ய வரதம் குரும். ஹே யதீஸ்வரா, கைங்கரிய ஸ்ரீயை உடையவரே, பரமமான கிருபையோடே அடியேனுக்கு தாங்கள் அருள் பாலிக்க வேண்டும். அடியேன் நீசன், மிகவும் அற்பமான நிலையை உடையவன். இருப்பினும் அடியேனுடைய ஆச்சாரியராகிய ஸ்ரீ வரதகுருவை முன்னிட்டுக் கொண்டு தேவரீரிடத்தில் சரணடைகின்றேன். பரமமான கிருபையோடு அடியேனுடையதாகிய இந்த விண்ணப்பத்தை தேவரீர் திருச்செவி சாற்றி அருள வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றார். அநாதி பாப ரச்சிதாம் அந்தக்கரண நிஷ்டிதாம் யதீந்திர விஷயே சாந்திராம் வினிர்வாசய வாசனாம். எண்ணற்ற காலங்கள் பாவங்களையே செய்து அதன் வாசனையானது என்னுள்ளே ஊறி கிடக்கின்றது. ஹே திராஜா, இதனால் நான் தவறுகளை தொடர்ந்தபடி உள்ளேன். இவ்விதம் இருக்கின்ற உலக விஷயங்களில் இருந்து அடியேனுடைய புலன்களை மீட்டருள வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றார். அபி பிரார்த்தயமானானாம் புத்திர க்ஷேத்ராதி சம்பதாம் குரு வைராக்கியம் ஏவாத்ர ஹிதகாரின் யதீந்திரனஹ. ஹே சுவாமி, யதிராஜரே, நான் உம்மிடம் புத்திரன், வீடு, செல்வம் முதலானவற்றை கேட்கக்கூடும். ஆனால் அவற்றை விலக்கி நீவீர் எனக்கு வைராக்கியத்தை மட்டுமே அளிக்க வேண்டும். காரணம், எனது நன்மையை மட்டுமே அல்லவா தேவரீர் எண்ணியபடி உள்ளீர். யதா அபராதானஸ்யுர்மே பக்தேஷு பகவத்யபி ததா லக்ஷ்மண யோகீந்திர யாவத் ஏகம் பிரவர்த்தய. யதிராஜா, முக்தி அடையும் வரையில் இந்த சரீரத்துடன் இங்கு வாழும் நான் ஒருபோதும் பகவானையோ அவனது அடியார்களையோ அவமானப்படுத்திவிடக் கூடாது என்பதே அடியேனுடைய பிரார்த்தனை என்று பிரார்த்திக்கின்றார். ஆமோக்ஷம் லக்ஷ்மணார்ய த்வத் பிரபந்த பரிசீலனைஹி காலக்ஷேபோஸ்து ந சத்பிஹி சகவாசம் உபேயுஷாம். ஹே யதிராஜா, லக்ஷ்மண முனியே, இந்த உடல் பிரியும் காலம் வரை நான் தமது பிரபந்தங்களையே ஆராய்ந்தபடி அவற்றையே காலக்ஷேபம் செய்தபடி எனது பொழுதை கழிக்க வேண்டும். இதுவே என் பிரார்த்தனை என்று பிரார்த்திக்கின்றார். பராங்குஷமுனீந்திராதி பரமாச்சாரிய சுக்தயஹ ஸ்வதந்தாம் மம ஜிஹ்வாயை ஸ்வத ஏவ யதீஸ்வர. ஹே யதீஸ்வரா, பராங்குஷமுனியாகிய நம்மாழ்வார் அருளி செய்த திருவாய்மொழியும் ஆச்சாரியர்கள் அருளிய ஸ்ரீசுக்தகளையும் மாத்திரமே அடியேனுடைய நாவானது ருசிக்க வேண்டும். இதுவே அடியேனுடைய பிரார்த்தனை என்று பிரார்த்திக்கின்றார். இத்யேதத் சாதரம் வித்வான் பிரார்த்தனா பஞ்சகம் படன் பிராப்னுயாத் பரமாம் பக்திம் யதிராஜபதாப்ஜயோஹோ. ஹே எம்பெருமானாரே, உமது திருவடிகளின் மீது வைக்கப்பட்ட இந்த 5 விண்ணப்பங்களையும் யார் ஒருவர் பக்தியோடு விண்ணப்பிக்கிறார்களோ அவர்களுக்கு எம்பெருமானாரின் திருவடிகளின் மீது மேலும் பக்தி பெறுவர். இத்யேதத் சாதரம் வித்வான் பிரார்த்தனா பஞ்சகம் படன் பிராப்னுயாத் பரமாம் பக்தி யதிராஜபதாப்ஜயோஹோ. ஸ்ரீ ராமானுஜர் திருவடிகளே சரணம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ.